தமிழக அரசியல் மற்றும் சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு விவகாரம் குறித்த வீடியோ தான் இது. டிஎம்கே ஆதரவாளராக அறியப்படும் ஆர்.ஜே. சரண் ஜெயராமன் டிவிகே கட்சி மற்றும் அதன் தலைவர் சிஎம் ஜோசப்பை தொடர்ந்து விமர்சித்து பல வீடியோக்களை வெளியிட்டு வந்ததாக சமூக வலைதளங்களில் கூறப்பட்டு வந்தது. அதே சமயம் டிவிகே பெண்களை அவதூறாக தரைக்குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த விவகாரம் மகளிர் ஆணையம் வரை சென்றதுடன் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் ஆர்.ஜே. சரண் ஜெயராமன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த செய்தி வெளியான சில மணி நிமிடங்களிலேயே ஆர்.ஜே. சரண் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதற்கிடையில் பிக் பாஸ் ஜூலி தனது சமூக வலைதள பக்கத்துல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஆர்.ஜே. சரண் ஜெயராமன் என்ன பெரிய குற்றவாளியா, அவர் என்ன தவறு செஞ்சாங்க, டிவிகேக்கு எதிராக குரல் கொடுத்தாலே இப்படி கைது செய்வீங்களா, இதற்காக யாரும் பயப்பட மாட்டோம், மக்கள் தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பேசிட்டு தான் வருவாங்க அப்படின்னு பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து ஆதரவும் எதிர்ப்பும் மாறி மாறி சமூக வலைதளங்கள்ல வெடித்து வருது. அதே நேரத்தில் பல இன்ஸ்டா பிரபலங்களும் ஜூலியின் கருத்துக்கு எதிராக வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றன. மற்றொரு முக்கிய திருப்பமாக கைது செய்யப்பட்ட ஆர்.ஜே. சரண் ஜெயராமன் பின்னர் நீதிமன்ற நடைமுறையின் மூலம் ஜாமீனில் வெளியே வந்ததாக தகவல் வெளியாயிருக்கு. இதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் எங்களால் எதையும் செய்ய முடியாது என்று நினைக்க வேண்டாம் என்ற வகையில் பேட்டி அளித்து தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். மறுபக்கம் டிவிக்கு ஆதரவாளர்கள் இந்த கைது சட்டப்படி நடந்த நடவடிக்கை என்றும் இது அரசியல் ரீதியாக பேச வேண்டாம் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் சமூக வலைதளங்களில் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் இன்னும் என்னென்ன திருப்பங்கள் எடுக்க போகிறது? இது வெறும் சமூக வலைதள சர்ச்சையா இல்லை அரசியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.